நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 31/5/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். மந்த் எண்டுங்க. மந்த் எண்டு அதுவுமா நம்ம மெம்பர்ஷிப்லேயே ஒரு கலக்குன்னு கலக்கிறோம். யாருமே எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறே. வின்னிங் இல்லையோ எதுனாலுமே தான் ஏதோ ஒரு வின்னிங் இதனால ஒரு கமெண்ட்டுமே வர்றது இல்லைங்க. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் இருக்கீங்க மெம்பர்ஷிப்பில். ஆனால் எந்த ஒரு ரிப்ளையுமே வர்றதே இல்லை. வின்னிங் எடுத்தீங்களா, வின்னிங் என்ன கெயின் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன வின்னிங்க, எதை ட்ரை பண்ணீங்க, எது ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே பண்ணவே மாட்டீங்க. இப்போ டுடேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வின்னிங் தாங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் 31/5/2024 கூடிய ஒரு நிர்மல் லாட்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலையா, மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு வின்னிங் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்குரிய ஒரு லிங்க் அப்படின்னு பார்த்துக்கிறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் மெம்பர்ஷிப்பில் டுடே என்னென்ன வின்னிங் என்னென்ன ரிசல்ட் ரிவீலையும் கூட சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாதான் உங்களோட விருப்பம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த இது, ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அதுக்குரிய லிங்க், மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க் இருக்கும். அதை அடுத்து மறக்காமல் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால தான் உங்களால் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கையும் விசிபிள் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ வீடியோவில் என்னென்ன கெஸ்ஸிங் இருக்குன்றத இப்போ வீடியோவில் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வின்னிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 0, பி போர்டு 3, சி போர்டு 5. இதில் வீடியோலேயே ஒரு நல்ல ஒரு வின்னிங் தாங்க இருக்கு. ஏ போர்டு 0 பாசுங்க. இதில் வந்து அப்படியே மாற்றி எடுத்துருவோம். இதில் வந்து 5 வந்திருக்கு, இதில் வந்து 3 வந்திருக்கு. இதுதான் ஒரு குழப்பமாயிருச்சு. இருந்தாலும் ஏ போர்டு வந்து எப்பயும் போல் பாசுங்க. ஏ போர்டு பார்த்துட்டிங்கன்னா பாசு. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கொடுத்த நம்பர் 0, 3, 2 இப்படி கொடுத்துருந்தோம். இதில் 2 மட்டும்தான் ஃபெயிலு. 0 பாசு, 3 பாசு. ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருந்துட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுபோக 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாலே 3 டிஜிட் பாக்ஸில் 03 எல்லாத்துலேயுமே காமனாக வந்துருந்துச்சுங்க. 03 நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் தாங்க. 03 ஏபியை பொறுத்தளவு 03 ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் தாங்க. நம்ம நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏதாவது ஒன்று வின்னிங் அடிச்சே ஆகணும். அதே தான். இப்போ பார்த்தோம்னா மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்குமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் தாங்க. மெம்பர்ஷிப்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்த ஒரு நம்பர் 035க்கு நம்ம கொடுத்துருந்தது 032. இதான் மெம்பர்ஷிப்பை கொடுத்தோம்னா அந்த 2 மட்டும்தான் வெளியே போயிடுச்சு. இதுக்கு பதில் உள்ளே இறங்கின ஒரு நம்பர் 5ங்க. 5 இறங்கியிருந்தா ஒரு சூப்பரான தரமான ஒரு 3 டிஜிட் வின்னு, ஓகேங்களா? ஏபிஎஸ்சி பிசியில் நம்ம கொடுத்துருந்த வின்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு வின்னிங் தான் பார்க்க போகிறோம். வின்னிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம கொடுத்துருந்தது 5 நம்பரில் 03 ஒரு சூப்பரான தரமான பாசுங்க. அதாவது 03 அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஏபி வின்னு. நம்ம ஒரு தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங்கை கிட்டத்தட்ட நல்ல ஒரு நம்ம மெம்பர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். யாரேனும் நல்ல ஒரு வின்னிங் எடுத்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் சாட் பண்ணலாங்க, ஓகேங்களா? சூப்பர் சாட் பண்ணலாம். யாருமே இது வரைக்கும் நம்ம சேனலில் யாருமே சூப்பர் சாட் பண்ணதில்லை. சூப்பர் சாட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்களை ஒரு அப்ரிஷியேட், ஒரு மோட்டிவேட்டுக்காண்டி, ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மெம்பர்ஷிப்லேயே ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப்லேயே ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 5 சி போர்டு பாசுங்க. இதுலேயும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வின்னு தாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வின்னு கண்டிப்பாக நம்மளோட ஒரு சூப்பரான வின்னிங்கை தட்டி தூக்கி டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய கெஸ்ஸிங்கும் மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாங்க.
அதில் உங்களுடைய பங்கேற்றுமே நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 0 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 6 தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 6. 6க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. 9க்கு அடுத்தாலும் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 4 தாங்க. அதாவது 6, 9, 4 ஏ போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான் நண்பர்களை. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? 6, 9, 4 இதுதான் நம்ம ஏ போர்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் கேல பொறுத்தளவு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். டுடே பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக 0வே கொண்டு வரல. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் 0வை கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸிங் தான். பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. பி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதில் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7 தாங்க. 7க்கு அடுத்தாப்புல 3 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஏறும் திரும்பி பியில் ஏறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் 7, 4, 0 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸிங்களா முக்கியமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களை. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு கெஸிங் நாங்கள் பார்க்க போகிறோம். சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 5 வச்சுனாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இறங்குறதுக்கான ஹைலைட்டான ஒரு நம்பர் 9 தாங்க. 9க்கு அடுத்தாப்புல நமக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். சி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 9, செகண்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 1, தேர்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 தான் நம்பர். அதாவது சி போர்டு 5 வச்சு அடுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9, 1, 8 இதுதாங்க அதிகபட்சமாக நமக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. இப்போ ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்துட்டீங்க. அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர், அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3 நம்பரை எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தாங்க. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 57ங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 57. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு நம்பர் 14. அடுத்து செகண்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 14. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 29 to 9. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 29க்கு வாய்ப்பு அதிகமாக நிறையவே சான்சஸ் உள்ள ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 47 4வது நம்பர். அது 4வது நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 47 தாங்க. 47க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5வது நம்பர் 79. ஓகேங்களா? 79க்கு அடுத்தாப்புல இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் 87 இதுதாங்க. அதாவது நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு போர்டு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் மேக்ஸிமம் நமக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் இதுதான். மெம்பர்ஷிப்லேருந்து கெஸிங் எடுக்கிறவங்க பார்த்து பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு கெஸிங்கும் இந்த வீடியோவில் இருக்க ஏபிசி பிசிக்குரிய ஒரு கெஸிங்கும் மேட்ச் பண்ணி சூப்பராக லிமிட்டாக விளாடுங்க. ஓகேங்களா? அதாவது 57142947 7987 இதுதாங்க ஏபிசி பிசிக்கான ஒரு 5 கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் முக்கியமான ஒரு 6 கெஸ்ஸிங்க. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா?
அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கிசிங். ஓகேங்களா, இந்த 3 டிஜிட் பாக்ஸ் கிசிங். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 196ங்க. அதாவது 196. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 258. ஓகேங்களா, 258. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 497. தேர்டு நம்பர் 497. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 523. ஓகேங்களா, 523. நான் 035 மறுபடியும் 2 நம்பர் வந்துச்சுன்னா 2 இறங்குறதுக்கான வாய்ப்பு. 2 நம்பர் சேமாக இறங்குச்சுன்னா 2 உள்ள வரும். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 961. ஓகேங்களா, 961க்கு சாரிங்க, இதெல்லாம் நம்ம 196 கொடுத்தாச்சு. இந்த 916 மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக ஃபாலோ பண்ணிங்க, ஏன்னா டபுள் இடத்துல இறங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு நம்பர் மட்டும் பார்த்து 196 961 அதை மட்டும் பக்காவாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 907. ஓகேங்களா, 907 வந்து 176. இதுதாங்க ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் 196 258 497 523 907 176. இதாங்க 6 நம்பர் தான். 196 258 497 5 523 907 அண்டு 17 176. இது நீங்கள் மினிமம் 3 டிஜிட் பாக்ஸை போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராபாவாவது ப்ளே பண்ணுங்க, அப்படியே எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஆல்போர்டு கெஸ்ஸிங், அதாவது ஆல்போர்டு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இந்த ஆல்போர்டு கெஸ்ஸிங்கில் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 7க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 719. இதாங்க ஆல்போர்டு கெஸ்ஸிங்னா அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. ஓகேங்களா, 719 நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஆல்போர்டு கெஸ்ஸிங் இதாங்க. லிமிட்டாக முடிச்சிட்டாங்க. வீடியோ ரொம்ப பேசாமல் லிமிட்டாக முடிச்சாங்க. 719 இதுதான் நண்பர்களே ஆல்போர்டு கெஸ்ஸிங் டுடே 31/5/2024 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா, மறக்காமல் சூப்பராக நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்குரிய ஒரு கெஸ்ஸிங், அதாவது மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் டைம் வந்து 12 to 1 o'clock வந்துடும். அதாவது போஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, போஸ்ட் வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இங்கு பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.